அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, விதி மாறுமா? மாறும். 3 விஷயங்களில் விதி மாறும். வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு ரெண்டுமே விதியின் விஷயந்தாங்க, அதை மாற்ற முடியாது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகின்ற முக்கியமான சில சம்பவங்கள், அவற்றை நம்மளால் மாற்ற முடியாதுங்க. அது தானாகவே நடக்கும். இயற்கையால் விதியால் அது நடக்கும். அதை இறைவன் மாற்ற நினைத்தால் மட்டும்தான் மாறும். அப்படி ஒரு விஷயம் மாறுமா, நடக்குமா, கிடைக்குமா என நீங்கள் எதிர்பார்த்தது 3 விஷயங்களில் விதி உங்களுக்கு வரமாக மாறப்போகுதுங்க. காரணம் இந்த புதன் பகவானுடைய உச்சம். இப்படி இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசிக்கும் 10ஆம் வீடான கன்னி ராசிக்கும் அதிபதி இந்த புதன் பகவான்க. அவர் இப்போ 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கார். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி 10ஆம் வீடான கன்னி ராசிக்கு போயிடுவாருங்க. கன்னி ராசி உங்களுக்கு கர்மஸ்தானம், தொழிலை குறிப்பது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. காரணம், பணம் வருமானம் கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு வேலை தொழிலை நாம் பார்க்க வேண்டுங்க. அப்படி வேலை தொழில் நமக்கு நிரந்தரமாக இருக்கணும், லாபம் தருவதாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அது சரியாக செட் ஆகணுங்க. இதுக்கு தான் பல விஷயங்களில் நமக்கு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த புதனுடைய உச்சத்தால் நிரந்தரமான வேலை, நிம்மதியான தொழில், பெரிய அளவு லாபம் இதெல்லாம் கிடைக்குங்க. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் தலைகீழாக மாறப்போகுது. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் விட்டதை பிடிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக பதவி, வேலை ரீதியாக சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்குங்க. முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு இமேஜ், ஒரு பேர் புகழ் உருவாகும். நீங்கள் வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல எப்பேற்பட்ட போட்டி இருந்தாலும் சரிங்க, அதில் ஜெயிப்பீங்க. தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், இன்டர்வியூ என எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. உங்கள் காம்படிட்டர் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக நீங்கள் அவங்கள ஜெயித்து காட்டுவீங்க. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். 7ஆம் வீட்டுக்கு உரியவன் 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. அப்போ திருமண வாழ்க்கை கிடைக்குங்க. நடக்காத திருமணம் நிச்சயம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் வாழ்க்கை துணைக்காக முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட ஆசை, கனவு நிறைவேற போகுதுங்க. அதை நிறைவேற்ற போகிறீங்க. அப்போ குடும்பத்தில் நிச்சயமாக சந்தோஷம், அமைதி, அன்பு, நிம்மதி கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது நிச்சயமாக சரியாயிடும். அதுக்குரிய நேரம் இது. அதுபோல் நண்பர்கள் மூலம், உறவுகள் மூலம் வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. இது முதல்ல நடக்கும். 2வதாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடுங்க. 3வதாக புதனுடைய உச்ச பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா அது 4ஆம் வீடான மீன ராசியில் பதியுதுங்க. அப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம் இதையெல்லாம் புதியதாக வாங்க போகிறீங்க. அதில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகக்கூடிய யோகமும் இருக்குங்க. இப்படி இந்த 3 விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நீக்கி விதியானது உங்களுக்கு வரமாக மாறப்போகுதுங்க. இதுவரை சதி செய்த உறவுகள், இதுவரை சதி செய்த வாழ்க்கை துணை, இதுவரை சதி செய்த நண்பர்கள், இதுவரை சதி செய்த கிரகங்கள் இனி மாறப்போகுதுங்க. அந்த சதியை நீங்கள் முறியடித்து மதியால் விதியை மாற்றப் போகிறீங்க. நிச்சயமாக விதியும் உங்கள் வசமாக இருக்க போகுதுங்க. இனி கவலை வேண்டாம். ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சதி முறியடிக்கப்பட்டு விதி உங்கள் வசமாக போகுதுங்க.
இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடு. முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்யணுங்க. வெண்ணெய் உருக உருக உங்கள் கஷ்டங்களும் நிச்சயமாக உருகி நன்மைகள் பெருகிவிடும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.